ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. நீங்க ஒரு வேல்யூ ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. இந்த ஃபங்ஷன்ல x = 0 போடும்போது உங்களுக்கு கன்டினியூஸா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட கொஸ்டின்ஸு. இப்போ இந்த கொஸ்டின பார்த்தோனே, என்னடா இது! எல்லாம் புதுசா இருக்கே! என்ன பண்றது? அப்படி மட்டும் யோசிச்சிராதீங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டினு. சின்ன விஷயம் தான். அத கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கானுங்க. அந்த மறைக்கிறதெல்லாம் ட்ரெஷர் ஹண்ட் நீங்க விளையாடிருப்பீங்கள்ல. எல்லா விஷயத்தையும் பதுக்கி பதுக்கி தான் வச்சிருப்பானுங்க. நம்ம ஏதாவது நம்மளோட நாலேட்ஜ கொஞ்சம் யூஸ் பண்ணி, நம்ம ஆன்ஸர தூக்கணும். ஓகேயா? சரி. இப்போ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ உங்களோட 0 உள்ள ஃபங்ஷன். 0லருந்து x லெஸ் தென் 0. 0 எடுத்திருப்பான். -∞ 0 வரைக்கும் உங்களோட ஃபங்ஷன் வந்து என்னவா எடுத்திருக்கும்னா, இதுதான் உங்க ஃபங்ஷன் 1ஆ இருந்திருக்கும். ஓகேவா? f1. இது வந்து x > 0. ஸோ ஃபங்ஷன் 2 அ இந்த ஃபங்ஷன் மேல எடுக்கச்சல, அதாவது 0க்கு மேல எடுக்கும்போது, உங்க ஃபங்ஷன் த்ரூ அவுட் டொமைன் வந்து உங்களுக்கு வந்து f2 ஃபங்ஷனா தான் எடுத்திருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஃபங்ஷனையும் கம்பைன் பண்ணி, அந்த ஒரு பாயிண்ட்ல கன்டினியூஸா இருக்குமா? சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு f(0)ல என்ன கிடைக்கிறான்னு பாருங்க. சும்மா பார்ப்போம். இதுவரைக்கும் ஒவ்வொரு விதமா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட்டே போறோம்ல. இதுல என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 0 போடும்போது a sin π/2 இங்க உங்களுக்கு ஃபங்ஷன் வந்து x ஓட வேல்யூ வந்து 0 குடுக்கறனால இப்படி கிடைக்கும். ஓகேவா? a sin 1/2 1ன்னு கிடைச்சிருக்கும். sin 1/2 வந்து உங்களுக்கு ஆப்வியஸா 1ன்னு தெரியும். ஸோ உங்களோட ஃபங்ஷன் f(0)ன்னு குடுக்கும்போது உங்களுக்கு aன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? தென் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் யாரு? ரைட் ஹேண்ட் லிமிட் யாருன்னு பொறுமையா, நிதானமா பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணலான்னா என்ன கொஸ்டின காணோம். சாரி காய்ஸ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் லிமிட் h → 0 நெகட்டிவ் a sin π/2 x + 1. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு தப்பா சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒரு சைன் ஃபங்ஷன். சைன் ஃபங்ஷன் வந்து எவ்ரிவேர் கன்டினியூயஸ். ஸோ அதனால இது வந்து கன்டினியூயஸ் வந்துருவான். தென் இன்டூ ஏன்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்ஷனு. ஸோ இது எவ்ரிவேர் கன்டினியூயஸ். ஸோ அதனால இது வந்து ப்ராடக்ட்ல தான் இருக்கு. ப்ராடக்ட்ல இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்? தனித்தனியா பிரிச்சு எழுதலாம். ஓகேவா? லிமிட் x → 0 மைனஸ் sin π/2 x + 1. ஓகேவா? ஸோ இவன பிரிச்சு பார்க்கச்சில, இங்க வந்து நான் இன்னும் பிரிச்சு எழுதலாம். எப்படி? அதுவும் ப்ராடக்ட்ல தானே இருக்கு. பிரிப்போம். லிமிட் x → மைனஸ் sin π/2. இது வந்து ஒரு காம்போசிஷன் ஃபங்ஷன் மாரி சும்மா பிரிச்சு பிரிச்சு எழுதி வச்சுட்டுருக்கோம் நம்ம. ஓகேவா? இப்போ x + 1ன்னு கிடைச்சிருக்கும். இப்போ இது த்ரூ அவுட்டா எல்லாத்தையும் இது ஒரு லிமிட்டு, இதுவும் ஒரு லிமிட்டு, இதுவும் ஒரு லிமிட்டு தனித்தனியா இருக்கு. ஸோ நான் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன்ல நான் என்னதான் வேல்யூ குடுத்தாலும் அவன் கான்ஸ்டன்ட்டா தான் வந்திருப்பான். அதே மாரி sin π/2 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு இங்க x ஓட வேரியபிளே இல்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம், இவனையும் இது பண்ணலாம். உங்களுக்கு sin π/2 ஓட வேல்யூ உங்களுக்கு 1ன்னு தெரியும். ஸோ 1ன்னு வச்சுருவீங்க. இன்டூ இப்போ இவன் வந்து 1 டிகிரி பாலினாமியலு. 1 டிகிரி பாலினாமியல நீங்க 0 குடுத்தனா, அப்ப டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் 1 டிகிரி பாலினாமியலா இருக்கனால டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் குடுப்பீங்க. டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் குடுக்கனால உங்களுக்கு 0 + 1ன்னு எழுதுவீங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? a இன்டூ a இன்டூ 1 வந்து a இன்டூ இங்க வந்து 0 மல்டிப்ளை பண்றோம். இங்க பிளஸ் பண்ணியிருக்காங்க. 0 + 1 வந்து உங்களுக்கு 1. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஏன்னு கிடைச்சிருக்கு.
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஆப்வியஸா ஏ தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? தென் ரைட் ஹேண்ட் லிமிட் என்னவா இருக்கும்? பார்ப்போமா? ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்த வரைக்கும் உங்க ஃபங்ஷன் என்ன குடுத்திருந்தான்? tan x minus sin x divided by x cube. ஓகே. ஓகே எழுதிருவோமா? tan x minus sin x divided by x cube. ஸோ இவனுக்கு நம்ம tan 0 என்ன கிடைப்பான்? டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ் தான். tan 0 வந்து உங்களுக்கு 0 தான் கிடைப்பான். sin 0வும் 0 தான் கிடைப்பான். x கியூப்க்கு 0 குடுத்தாலும் 0 தான். ஏன்னா இது ஒரு tan ஃபங்ஷனும் உங்களுக்கு எவ்ரிவேர் கன்டினியூயஸ் எக்ஸெப்ட் π/2ல அதில மட்டும் தான் உங்களுக்கு π/2 -π/2 அதில மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்கன்டினியூஸ் வருமா. ஸோ அதனால 0ல தான் இங்க கேட்டிருக்கனால ஆப்வியஸா இது கன்டினியூயஸ் தான். தென் sin 0 உங்களுக்கு எவ்ரிவேர் கன்டினியூயஸ் டிவைடட் பை எக்ஸ் கியூப்னு சொல்றது வந்து அது ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன். அது எவ்ரிவேர் கன்டினியூஸ்னால நான் இங்க டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ 0 - 0 டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டூ 0/0. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? என்ன செஞ்சா இவன் வருவான்? ரொம்ப ஈஸியான விஷயம். ரொம்பலாம் இப்ப யோசிக்க போறதில்ல. tan ஃபங்ஷன அப்படியே எப்படி எழுதலாம்? tan ஃபங்ஷன tan xஅ வந்து sin x டிவைடட் பை cos xன்னு எழுதலாமா? ஓகே. தென் இங்க ஃபங்ஷன் என்ன குடுத்துருக்காங்க? tan x மைனஸ் sin xன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அத அப்படியே எழுதுவோம். sin x ஃபார்மேட்லயே வர ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இத எனக்கு சைன பார்த்தோனே எனக்கு என்ன தெரியுமா தோணுது? எப்படியாவது இந்த sin x டிவைடட் பை x ஃபார்மேட்ல கொண்டு வர முடியுமா? ஏன்னா இங்க சைனு, எக்ஸு இதில நம்ம தனித்தனியா கூட பிரிச்சு எழுதலாம்ல. tan x டிவைடட் பை x, sin x டிவைடட் பை x அப்படின்னு கூட எழுதலாம்ல. ஸோ அந்த மாரி ஏதாவது எழுதி கொண்டு வர முடியுமா? அப்படின்னு யோசிப்பேன். ஓகேவா? ஸோ அப்படி யோசிக்கச்சல தான் இப்போ sin x டிவைடட் பை cos x மைனஸ் sin xன்னு எழுதிருவேன். ஸோ இப்போ இந்த 2 இடத்துலயும் sin தான் காமனா இருக்கா. நான் சைன மட்டும் காமனா எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் cos x மைனஸ் 1ன்னு எழுதிப்பேன். தென் அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா, இப்போ அதுக்கப்புறமா sin x 1 மைனஸ் 1 மைனஸ் cos x 1 மைனஸ் cos x டிவைடட் பை cos xன்னு எழுதிருவேன். ஸோ இது வந்து ப்ராடக்ட்ல தான் இருக்கு. இப்ப ஏதாச்சும் பண்ண முடியுமா? அப்படின்னு விதவிதமா, ரகரகமா யோசிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ மேல இருக்க நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம். இனி டினாமினேட்டர்ல அத கொண்டு வருவோம். சரிங்களா? தென் லிமிட் x டென்ட்ஸ் டூ 0 sin x 1 மைனஸ் cos x டிவைடட் பை x கியூப்னு எழுதிருவோம். ஸோ ஃபங்ஷன பிரிச்சு எழுதுங்க. லிமிட்ட அப்படியே பிரிச்சு, பிரிச்சு எழுதுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ sin x டிவைடட் பை இப்போ இதுல இருக்க ஒரு எக்ஸ மட்டும் நான் தனியா எடுத்துக்கிறேன். இன்டூ லிமிட் x டென்ட்ஸ் டூ 0 இது பாசிட்டிவ் 0. நான் ரைட் ஹேண்ட் லிமிட் தானே. 1 மைனஸ் cos x டிவைடட் பை x ஸ்கொயர் கொடுப்போம். ஓகேவா? மீதி இருக்க எக்ஸ நான் இங்க குடுத்துக்கிறேன். இன்டூ லிமிட் x டென்ட்ஸ் டூ 0 பிளஸ் மீதி இருக்கிறது 1 மைனஸ் cos x தான். ஸோ அவனையும் எழுதிடலாம். 1 மைனஸ் cos x. ஸோ 1 மைனஸ் cos x இப்போ இதுபடி பார்த்தோன்னா, இப்போ நான் தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டேன். ஓகேவா? இது உங்களுக்கு 1ன்னு தெரியும். இன்டூ
1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறான். அது வந்து உங்களுக்கு எங்க போகும்னா இப்போ நான் இங்க 2, 3 விஷயத்த யூஸ் பண்ண போறேன். என்ன 2, 3 விஷயம்? என்னன்னா, உங்களுக்கு லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஸோ இவனை நான் என்ன மாத்துறேன்னா 2 இன்டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிடுவேன். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிடுவேன். ஸோ இவனை வந்து எப்படியாவது எக்ஸ் டிவைடட் பை 2வா மாற்றணும். இங்கேயும் எக்ஸ் டிவைடட் பை 2வா இருக்கு. ஓகேவா? ஸோ இவனை வந்து இவனையும் எக்ஸ் டிவைடட் பை 2வா நான் மாற்றணும். ஏன்னா இது ஏஎக்ஸ் தானே. ஸோ ஏயோட வேல்யூ வந்து இங்கே 1/2வா இருக்கு. அப்போ இந்த இடத்துல டினாமினேட்லையும் 1/2வா கொண்டு நான் வரணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னா 1/2 1/2வை த்ரூ அவுட்டாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? 2 இன்ட்டு லிமிட் எழுதிக்கிறேன். இங்கேயும் லிமிட் வரும், எழுத மறந்துட்டேன். ஸோ லிமிட் போட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா இப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவா கிடைக்குன்னா 1/2 கிடைக்கணும். ஸோ அதை கீழே இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஏ ஸ்கொயராக இருக்கும்ல, அப்போ 1/4ஆக நான் கொண்டு வரணும். ஸோ ஏயோட வேல்யூ வந்து இங்கே 1/2வா இருக்கனால கீழே வந்து ஏ ஸ்கொயராக கொண்டு வரனால நான் என்ன பண்ணுறேன்னா 1/4 டிவைட் பை 1/4ஆல் த்ரூ அவுட்டாக நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0. இப்போ இதுபடி பார்த்தோன்னா 2 சைன் ஸ்கொயரு எக்ஸ் டிவைட் பை 2 இப்போது டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா அதை உள்ளே கொண்டு போயிடுவேன். 1/4 இங்கே இருக்க 2 வெளியே கொண்டு வந்துடுவேன். ஸோ இங்கே 2 இங்கே அப்படியே இருந்திருப்பான். லிமிட்டு எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இப்படி எழுதிப்போம். ஓகேவா? ஸோ கீழே இருக்கிறது அப்படியே போயிடுறான். ஸோ இவனை ஸ்கொயர் பண்ணால் இவன் வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துட்டான். தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இங்கே 2 நான் எடுத்துட்டேன்ல. சாரி காய்ஸ். 2 தான் இங்கே வெளியே போயிடுச்சுல. ஸோ அதனால் இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக 1க்கு போயிடும்ட்டு. ஸோ இவனை கேன்சல் பண்ணால் 1 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். ஸோ 1/2 தான் உங்கள் வேல்யூ கிடைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்படி இல்லையா இது ஒரு ரிசல்ட் இருக்குது. என்னென்னா எக்ஸ் டெண்ட்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு அப்படின்னு இருந்துச்சுன்னா 1/2ன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அதுக்கு தான் போகும். அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டு 0 சைனு ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இது நம்ம ஆப்வியஸாக யூஸ் பண்ணதை வச்சு இங்கே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஆல்டர் பண்ணி கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் போதும். எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் கொடுக்கல உங்ககிட்ட பெருசாக. இதுனா என்ன அப்படின்னா என்னன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே அந்த ஃபார்மேட்டில் வர வைக்கிற மாதிரி தான் கொஷின்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி தான் கொஷின்ஸும் இருக்குது. ஓகேவா? சரி. ஏன்னா நம்ம இங்கே இது வரைக்கும் போகலையே. ஓகே. இப்போ நம்ம இங்கே இன்னும் முடிக்கல. என்னன்னா இவன் வந்து 1க்கு வந்துடுவான். இவன் வந்து 1/2க்கு போயிடுவான். இவன் வந்து காஸ் 0ன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை காஸ் 0 உங்களுக்கு 1ன்னு கிடச்சிருப்பான். ஸோ ஃபைனலாக 1 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1 அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 1/2ன்னு தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு கிடச்சிருப்பான். ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு. ஓகே. அப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன கிடச்சிச்சு? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ஏன்னு கிடச்சிச்சு. ரைட் ஹேண்ட் லிமிட்டு 1/2ன்னு கிடச்சிருக்கு. எஃப் ஆஃப் 0 வந்து எனக்கு ஏன்னு கிடச்சிருக்கு. அதானே? ஸோ ஃபைனலாக நான் எழுதிடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு எனக்கு ஏன்னு கிடச்சிச்சு. எஃப் ஆஃப் 0 எனக்கு ஏன்னு கிடச்சிச்சு. ரைட் ஹேண்ட் லிமிட்டு எனக்கு 1/2ன்னு கிடச்சிச்சு.
ஸோ எல்லாமே ஈக்குவேட் பண்ணனா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணனா ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ 1/2 எடுக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அந்த பாயிண்ட்ல உங்க ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? எவ்வளோ பெரிய கொஷின். பட் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? பார்க்க தான் பெருசு. பட் சின்ன குழந்தை. நெக்ஸ்ட் 36th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ல பார்த்தோன்னா